அந்த ஒண்ணுக்காக இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக இதுல உள்ள மேன்மைக்காக 3 நாள் தொடர்ந்து ஐக்கிய நாடு சபையில பேசினாரு. தானே கீழே விழுற வரைக்கும் பேசிட்டு இருந்தார். நான் என்ன சொல்றேன், ஜவஹர்லால் கேட்கறது இல்லை, காந்தியும் செய்த ஆக்டிங் காட்டுறது அவசியம் சொல்றாரு. இவரை விட மேன்மையான இறை விஷயத்தில் இவன் நம்ம பூமியில, இவன் 3 நம்ம பூமியில, அவர் இங்க மேன்மையான காரியத்துல உலகத்தில் ராதாகிருஷ்ணன் ஒருவனும் பேசினது இல்லை. கீழே விழுற வரைக்கும் 3 நாள் பேசினது இல்லை தொடர்ந்து. அவன் கீழே விழுற வரைக்கும் பேசினான். அதனால உயர்ந்த நான் சொல்றேன், அவன் மனிதன் பூமியை பேச்சு. இவர் எவனிடத்தையும் கேட்கல, இவருக்கு எவனும் வெளிப்படுத்தல. இவரே தேவனுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம். அவர் சொன்னதெல்லாம் வேதம். என் வாயிலிருந்து சொல்லிட்டேன். எந்த வாலிபுரட்டாக இருந்தாவது, எந்த கிழவர்கிட்ட இருந்தாவது, எந்த நடுநிலையில் உள்ளவங்கிட்ட இருந்தாவது என் வாய்க்குள்ள திரும்பி வருமா? நான் சொன்ன வார்த்தை தப்பிதமா சொல்லிதான் ரெக்கார்டு பண்ணியாச்சு, சரியா சொல்லினால் ரெக்கார்டு பண்ணியாச்சு. இனிமே என் வாய்க்குள்ள நுழையும். சொன்னது எங்கேயும் போயிடல. இப்பவும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது, இப்பவும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது, இன்னும் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய வருகை மட்டும் இயேசு கிறிஸ்துவின், நான் இப்பதான் கிறிஸ்துவை ஓதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இந்த பூமியில. அது எங்கேயும் போகாது. சுத்தி 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 அங்க போகாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போக முடியாத வார்த்தை, குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போகாது. அதுக்கு இங்கே சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க விரும்பினா உங்க உள்ளத்துல அது வரும். உத்தமனாயிருந்தா 10 கட்டளை சத்திய வேதத்தை கடைபிடித்தால் 10 கட்டளை மாத்திரம் வேணும். வேற எதையும் இல்லாம வேற சொல்லிட்டு நீங்க இல்ல. இது அட்டை, உங்களை மாதிரி பூஜை ஒரு கும்பிடல அட்டை, இது தாள், இது பேப்பரு 14 பவுண்டு வழங்குதா? இது அடுத்த பக்கத்து அட்டை, இது தோல், உள்ள இருக்க தாள். தாளில் இறைவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள எனக்கும் பிரயோஜிக்கிறது. வெறும் புஸ்தகம். எங்க தாத்தா கொண்டு கிணத்துல போட்டுவான்னு சொல்லுவாரு. என்னத்த? வேத புஸ்தகத்தை. முஸ்லீம்களுக்கு வந்து எங்க ஊர் வாய்க்கால உங்க சர்க்கார் கிணறு ஒரு கிணறு இருக்கு. இப்ப அது சுத்தமா தண்ணி இருக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள கொண்டு போடுவாங்க, நாய்க்குட்டியும் போடுவாங்க. எங்க சோழக்கடை தாத்தா, அதை நம்ம அதுமுட்டு அப்பா தாத்தா கேட்டி கொண்டு அங்கதான் போட்டுவார். குளிச்சுட்டு அங்க போட்டு அந்த பக்கத்தில் வாய்க்கால குளிச்சுட்டு வெளியே வருவாரு. என்னத்த? அவர் படிக்க வேத புத்தகத்தை புரிஞ்சுதா? எரிக்க மாட்டாரு. உங்களை யாரோ ஒருத்தர் எரிச்சாரு. இருந்த வேத புத்தகத்தை தான் தனக்கு தேவையில்லாத பிடிச்சி எரிச்சு விட்டாரு. தனக்கு தேவையில்லாத குரான் வசனங்களை எரிச்சு விட்டாரு. அதுக்கு நான் சத்தியத்தை சொல்றேன். தனக்கு தேவைப்படாது எல்லா வசதியும் எரிச்சு விட்டாரு. திருப்பி கொடுத்தாங்க. ஒரு நபித்தோழரும் ஏண்டா இதை எரிக்கிறான்னு கேட்கல. அவ்வளவு பயங்கர ராஜாவை கண்டு உங்களுக்கு என்ன சொன்னாங்க? அவரு கலிபாவாது பேரு, கலிபான்னு நினைக்கிறேன். கலிபா எரிச்சாரு. எந்த நபித்தோழனாவது கேட்டானா? ஏன் எரிச்சான்? எரிக்க வேண்டிய அவசியம் என்ன? வச்சு கட்ட வேண்டியதானே லட்சம். முகமது நபியாருக்கு வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே. அவர் சொன்னாரியா? எங்க இருந்து கேட்டதுன்னு சொன்னாரு. ஏன் எரிக்காது? என்ன அவசியம் வந்தது? ஏன் நம்ம தன்னுடைய தாத்தா உள்ள அம்மனு கணக்க போட்டாரு. சர்க்கார் கணக்கில் நாங்க தோண்டி அள்ளி எடுத்துருக்கோம். தூர் அள்ளும்போது கணக்க தூர் அள்ளுங்களாயா? தண்ணி வச்சு போனா அவங்க வீட்டு புத்தகத்தை நான் அள்ளி எடுத்திருக்கிறேன். இல்லைன்னு சொல்ல முடியுமா? யார் சொல்றது? அப்படி அவர் கொண்டு எங்க தாத்தா தான் கொண்டு போட சொன்னாங்க. நான் நாய்க்குட்டியும் போடுறேன், இதை கொண்டு போடுறேன். நாய் அதிகம் கொண்டு போட்டு அடிச்சிருந்தது. சர்க்கார் கணக்கு தான் கண்டது. ஏன்னா அது யாரும் தண்ணி அடைக்க மாட்டோம். எங்களுக்கு வேற கிணறு இருக்கு, நல்லது கிணறு, வேலைக்கார கிணறு ஒன்று இருக்கு, அவங்களுக்கு துணுக்குடி கிணறு ஒன்று இருக்கு. அப்படி சொல்லுங்க. அந்த அப்பதான் செய்தாங்க. அப்படி சொல்லுவோம். அப்படித்தான். அதனால அவங்க யாரும் கோபப்பட மாட்டாங்க. நீங்க யாரும் கோபப்பட மாட்டீங்க. நாங்க சொல்றது அப்படித்தான். அவங்களுக்கு ஒரு கிணறு இருக்கு, நல்லது பிடிக்கிறது. நாய்க்குட்டியும் பழைய பசங்க போடுறது சர்க்கார் தான்.
விளங்கி நினைக்கிறேன் உங்களுக்கு விஷயம். 5:48 குர்ஆன் 5:48. நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தையும் நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை நாம் தாம் உம்மீது அருளினோம். இது தனக்கு முன்னுள்ள வேதங்களையும் உண்மையாக்கி வைக்கின்றது. இவங்க சொல்றாங்க ஆரியர் வந்து வேற என்ன பண்ணான்னு சொல்லி அன்றி அவைகளை பாதுகாப்பதாகவும் வந்தாரு. இந்த ஆரியன் எங்க இப்ப வந்தான்? அரண்மனைக்கு முன்னால இங்க இருந்தானா? குர்ஆனுக்கு வந்துச்சு 657 என் மச்சின ஊர்ல வந்துச்சு சேரன். பைபிள் 52 அதை இப்ப இருக்கிற பைபிள் 52 வந்துச்சு. தாமஸ் வந்துட்டான். கிமு 520 வேதம் வந்துட்டு. எவன் அந்த பைபிள் போனதான் இவர் சொல்றது? தம்பி தப்புதான் போனாரு. சரித்திரத்தை சரித்திரமா படிக்கணும், வேதத்தை வேதமா படிக்கணும், விஞ்ஞானத்தை விஞ்ஞானமா படிக்கணும், கதையை கதையா சொல்லணும், இல்லாத மாதிரி சொல்லணும், ஏமாத்துற மாதிரி சொல்லணும். சயின்ஸ் இருக்குங்க, புவியியல் இருக்கு, ஜாகிரபி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு. குர்ஆன்ல ஒண்ணே ஒண்ணு இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல. குர்ஆன்ல ஒண்ணே ஒண்ணு இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல. ஹதீஸ்ல முகமது சொல்றாரு, வரப்போற காலம் சொல்றாரோ ஒருவேளை எங்க வேத புத்தகத்தை வெளிப்படுத்த விஷயத்துல காரியங்களை பாராம படிச்சுட்டு எழுதுறாரோ தெரியாது. நான் நினைக்கிறேன் அவருக்கு அப்படி சொல்லிக்க முடியாது. வெளிப்படுத்திய விஷயங்கள் பகுதி இருக்கு. திவ்யாசனாய யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியம் இருக்குது. அதை பார்த்து படிச்சு எழுதினாரோ அல்லது எசேக்கியேல் 34 அதிகாரத்திலிருந்து 39 அதிகாரம் வரையிலும் வரப்போற காலத்தில் வெளித்தவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதை எந்த பயிராக சொல்லி கொடுத்து எழுதினானோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு இருக்கட்டும், முன்னி சொல்லப்பட வேண்டும். இது முகமதுக்கு முன்னக்கூடிய சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்த சத்தியமும் முகமதுக்கு முன்னக்கூடிய 500 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயம். அதனால முகமது தீர்க்க தரிசியல் என்று மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு அவர் பெரிய அன்பு உண்டு. ஏன்னா இந்த வேதத்தை படிக்கிற காரணம் அவர் சொன்ன காரணம் தான், என் தம்பி தான் காரணம். நான் வேதத்தை பல தடவை படிக்கிறது காரணம் என் தம்பி தந்த குர்ஆன் தான். மற்றபடி நான் படிச்சிருக்க மாட்டேன். என்னமோ சொன்னார், எங்க பார்த்துச்சு கேட்டு அங்கே அவங்க சொல்றபடி அவங்க தம்பி இந்த மாதிரி ஏதாவது காணிக்க கொடுத்துட்டு நானும் போயிருப்பேன். இங்க வந்திருக்க மாட்டேன், இப்ப பேசுறதுக்கு வந்திருக்க மாட்டேன். பார்த்தேன் படிச்சுன்னு சொல்ல வந்தேன். எங்க பாசத்துக்கு என்ன கேட்க மாட்டேங்கிறாரு. பாத்தீங்களா ஓடி போயிட்டாரு, பாத்தீங்களா? நான் சொல்லி பிடிக்கல, நான் சொல்ற காரியம் பிடிக்கல, இந்த இடையில புரோக்கரிசம் பிடிக்கல, ஓடி போட்டாங்க. சொல்லி பார்த்தாங்க, எல்லாரும் கேட்கல. ஐயோ உங்களுக்கு பிடிக்காத போங்க, நானும் சொல்லி சலாம் போட்டு அனுப்பிட்டேன். இப்ப புரியுது இல்ல? அதனால தம்பி சொல்றாங்க, தம்பி இளம் இல்ல, குலை அறியாது. இளம் மாதிரி குலை அறியாது. ஆனா இளங்கிடான்னு சொல்றேன், இளங்கிடா குலாரியா கொலை அறியாது. எதை வேணா தின்னு கிடக்கணும். சங்கு பிடிச்சிருக்கோம். இதுல அவருக்கு தெரியும், நமக்கு அது சங்கு பிடிச்சி நம்ம தெரியும். தின்னு பாணி கட்டும், அவ்வளவுதான். அப்படி சங்கு பிடிச்ச திரு பாணி கட்டும், அவ்வளவுதான். என்ன நடந்து தெரியாது. அதாவது விளக்கணை என்ன காய் விளக்கணை காய்ச்சல் ஆமணக்குல காய் இருக்கும், அதுல பூ இருக்கும். தம்பி விளையாட வரப்போக மாட்டாங்க எங்க ஊர்ல. வர எங்க ஊர்ல கட்டுப்பாடு. அதனால அவர் வீட்டுல அவர் ஊர்ல அவர் தென்னை மரமும் வாழை மரமும் மற்ற செடி இருந்துச்சு. அவர் இங்க இருக்காரு. அவ்வளவு மாதிரி நாங்க பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறோம். எங்க ஊர்ல ஒரு ஒப்படி உண்டு. எங்க ஊர் இன்னைக்கு நாங்களாம் ஆடுறோம். அரசன் ஆளவில்லை, அவங்களை ஏமாற்றி வளர்த்தாங்க அரசன். எங்க ஊரை நாங்க தான் ஆடுறோம். இன்னைக்கும் ஒப்படி கொடுத்துதான். ஒப்படி கொடுக்கறதுக்கு நிலம் கிடையாது. என்ன கேளுங்க, ஒப்படி உங்களுக்கு தரலன்னா இது நிலத்தை காட்டி உங்களுக்கு ஒப்படி தரணும். என் ஊரோட யூனியன் ஐக்கியம் தரலன்னா இதுக்கு நல்ல கிடையாது, என்ன கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நிலைமை கிடையாது. நிலத்தை தின்னுடுவோம், மண்ணை கூட தின்னுடுவோம். நிலம் இருக்காது, தரும்பு அது ஆகாயமா இருக்கும், அதெல்லாம் தின்னுட்டு போடுவோம். தென்னை மரம் இருக்காது, தேங்காய் இருக்காது. நான் இப்ப அப்படி எப்படி சொல்றதுனால உங்களுக்கு நான் இந்த இதோட தான் ஒட்டிதான் பேசுறேன். கொஞ்சம் விளக்கம் விளங்கிருக்கிறதா ஓமானமாக சொல்றேன். நீங்க அறியாம இருக்கிறது இப்படி ஓமையும் சொல்றேன். ஓமானம் ஏன் சொல்றது தெரியுமா? உங்களுக்கு விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தம்பி அப்படித்தான் சொன்னாரு. ஓமானம் எதுக்கு சொல்றது தெரியுமா? விளங்கக்கூடாது. விளங்குறா விளங்குறியா? விளங்குறல கரெக்ட், அது போதும். குர்ஆன் முன் வேதங்களின் காவலனா இருக்கிறது. குர்ஆன் முன் வேதங்களின் காவலனா இருக்கிறது. எதுக்கு காவலனா இருக்கு? எந்த வருஷத்திலிருந்து? இயேசுவான இருக்கிற வரைக்கும் பைபிள் கெட்டு போயிடல. அவரு சொல்றாரு, இந்த கேட்டின் மகன் கெட்டானே அல்லாமல்
நான் சொல்லுகிற பிள்ளைகளே கெட்டு போயிடல. நான் சொன்ன வார்த்தை ஒன்றும் கெட்டு போயிடல. நான் சொன்ன வார்த்தை ஒன்றும் திரும்பி எனக்கு வராது. அது அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நான் திரும்பி வர்ற வரைக்கும், இந்த பூமியும் ஆகாரம் அழிகிற வரைக்கும் அது அங்கேயே சுத்தம். டிவி வச்சு பார்த்தா கேட்கும், டெலிவிஷன்ல வரும். விஞ்ஞானிகள் அறிவு சொல்றாங்க, என்னைக்கோ சொன்ன வார்த்தை இன்னைக்கு கேட்கணுங்கிறான். அது அங்க போகாது, திருப்பி தான் வரும். சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். அதனால